ஐயோ இவங்க ஒரு பெரிய ஃப்ராடு அப்படின்னு வந்து இப்போ வந்து ஒரு பெரிய உண்மை தெரிஞ்சு பல்லவனோட அம்மாவுடைய உண்மையான முகம் என்ன அப்படிங்கிறத சந்தா போட்டு உடைக்கிறதும் அந்த குடும்பம் பெரிய ஷாக் ஆகிறதும் நமக்கும் சில பல ரகசியங்கள் தெரியறதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் அது. சந்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப சேரன் மேல அப்படியே கம்ப்ளீட்டா காதல்ல இருக்காங்க. அதனால வந்து அவரை பார்த்து நான் உங்கள்ட்ட திருப்பி பேசிட்டு போலான்னு வந்தேன், அந்த காலில் இருக்க சுருக்கு சரியாயிடுச்சா அப்படிங்கிறத பாதி இந்தியில கேட்டுட்டு இருக்க. அவரு இது காலாப்பா, அது சரியாயிடுச்சுப்பா, நீ சுருக்கு எடுத்ததுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டா சரியாயிடுச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் பொழுதுதான் இப்ப சோழன் திருப்பி கால் பண்றாரு. சோழன் திருப்பி கால் பண்ணி, அண்ணா கரெக்டா சக்சஸ்ஃபுல்லா முடிச்சானா, நீ என்ன நம்பாம இருந்திருப்பல்ல, இப்ப அவங்களும் வரேன்னு சொல்லிட்டாங்க, அவங்க பேர் கோமலம் அப்படின்னு. ஆமாண்டா எனக்கும் ஞாபகத்து இருக்கு, அவங்க பேர் கோமல்னு நினைக்கிறேன், அப்ப எனக்கு ஒரு 7 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன்டா, 7 8 வயசுல அப்படிங்கும் போது, ஆமாண்ணா இல்ல நான் உனக்கு 10 வயசே இருக்கும்னு நினைக்கிறேன், அவங்க இப்ப வந்து என்ன பார்த்தோன்னே கரெக்டா கேட்டாங்க, நீ வந்து சோழன் தானே, 2வது பையன் தானே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம்லாம் இருக்கு, ஆனா அவங்க ஏன் வரல அப்படின்னு கேட்டா, இத்தனை நாளா வரல ஏன் போனாங்கன்னு கேட்டா அது பெரிய கதைன்னு மட்டும் சொல்றாங்க. அவங்க இப்ப வரதுக்கு ரெடியா இருக்காங்க, அவங்க இப்ப யாரோ ஒருத்தர் கூட இருக்காங்க, அவங்க தம்பியா இருக்கும்னு நினைக்கிறேன், அவர் கூட ஒரு பெரிய சண்டை போல, அதுக்கப்புறம் தான் நான் கூட்டு வந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும் பொழுதுதான் இன்னும் சில பல உண்மைகள் நமக்கு தெரியாம இருக்கிறதும் இவங்களுக்கே தெரியாம இருக்கிறதும் நமக்கு தெளிவா தெரியுது. ஆனா அதுக்கப்புறம் வந்து இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்க போது, வீட்டுல இருந்து சில விஷயங்களும் வந்து காணாம போகுதுங்கிற விஷயம் வரைக்கும் நமக்கு தெரியுது. ஸோ இப்போதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியனுக்கும் கால் பண்ணி, டேய் நைட் நான் இப்போ ஈவினிங் ஆகிடும் வந்துடுவேன், நான் இவங்களையும் கூட்டிட்டு இவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு தான் வரப்போகிறோம், அவங்க நம்ம கூட தங்கிக்கிறதுக்கும் ஓகே சொல்லிட்டாங்க, இதை பல்லவன்ட்ட மட்டும் சொல்லிடாத, பல்லவனுக்கு இது ஒரு சர்ப்ரைஸாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே இப்போ சேரன் வந்து டக்குன்னு அனீஷை கூப்பிட்டு, அனீஷ் இன்னைக்கு நீ சைட்டை பார்த்துக்கடா, நான் கொஞ்சம் வீட்டுக்கு சீக்கிரம் போகணும் அப்படின்னு அது பேசின உடனே வந்து என்னாச்சு பையா என்னாச்சு அப்படின்னா வந்து வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அதான் போகணும் அப்படிங்கும் போதே வந்து யாரு கெஸ்ட் அப்படின்னு வந்து இப்போ இவங்க கேட்குறாங்க. சந்தா கேட்கும் பொழுதே வந்து இல்லை எங்களுடைய பல்லவனோட அம்மா வராங்க அப்படின்னா, பல்லவன் அம்மா உங்க அம்மா இல்லையா அப்படின்னா, பல்லவன் அம்மா ஏன் அம்மா இல்லை, எனக்கு சேரனுக்கு சோழனுக்கு பாண்டியனுக்குலாம் வந்து ஒரு அம்மா, பல்லவனோட அம்மா வந்து அவங்க நார்த் இந்தியா தான் அப்படின்னா, அப்படியா அப்படின்னா ஆமா அப்படின்னா, உங்க வீட்டுல இப்ப ஏற்கனவே ஹிந்தியில் பேசுற ஒருத்தங்க இருந்தாங்களா அப்படின்னா, ஆமா அவங்க திருப்பி எங்க வீட்டுக்கே வரப்போறாங்க அப்படின்னா, நானும் வரலாமா உங்களை பார்க்கலாமா அப்படின்னு கேட்க, வாப்பா அப்படின்ட்டு அனிஷ், நான் இப்ப முதல்ல போறேன், நீ இப்ப சந்தாவை கூப்பிட்டு அப்புறம் வேணா வா அப்படின்ட்டு, நீ ஏன்பா வரணுமா கண்டிப்பா அப்படின்னா, ஆமா உங்க வீட்டுல ஒருத்தவங்க ஹிந்தி பேசுறவங்க இருக்காங்கன்னா எனக்கும் நல்லா இருக்கும்ல, அவங்கள்ட்ட பேசுவான்ல அப்படின்னு. ஓ அப்படி வரியா நீ அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு இருக்காரு இப்ப சேரன். ஸோ வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிலா வந்து கோமலை வந்து ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணிட்டு, ஏன் நீங்கள் இங்கே தனியாக இருக்கீங்க, நீங்கள் அங்கேயே முன்னாடியே வந்திருக்கலாமே அப்படின்னா, என்னம்மா பண்ணுறது அப்படிதாம்மா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போதே பல்லவனுக்கு மட்டும் இதெல்லாம் தெரியல, எல்லாரும் மாற்றி மாற்றி குசன் பேசுறாங்க, வீட்டை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறாங்க, எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வைக்கும் பொழுது என்ன நடக்குது இங்கே, யாரு என்ன இப்போ இதை பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு, என்னன்னா திருப்பி அந்த காயத்ரி வீட்டுல இருந்து எதுவும் வராங்களா, சோழனை நான் பொண்ணு பார்க்க வராங்களான்னு கேட்டுட்டு இருக்காரு. ஐயோ அதெல்லாம் இல்லடா டேய், அந்த விஷயத்த மறந்துடுறான் அப்படின்னா, இல்லைண்ணா அந்த பொண்ணு என்ன பஸ் ஸ்டாப்ல வச்சு திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருந்துச்சு அப்படின்னா, பஸ் ஸ்டாப்ல வச்சு பார்த்துச்சா, அது ஏன் ஒன்ன பார்க்குது, டேய் முதல்ல அந்த பொண்ணுகிட்ட நீ பேசுறது சோழன் பேசுறது யாரும் அந்த பொண்ணுகிட்ட பேசாதீங்க அப்படின்னு வந்து சேரன் சொல்லிட்டு, சரி டேய் கொஞ்சம் வந்து குளிச்சு ரெடியாரு அப்படிங்கிற, ஏன் குளிக்கணும் அப்படின்னு, குளிடா போடா அப்படின்னு இவரை பாத்ரூம்ல தள்ளிட்டு டக்குன்னு வந்து, டேய் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறா பாண்டியா அப்படின்னா, ஒன்று பாண்டியன் நடந்து போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. என்ன அவனுக்கு அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கானுங்க அப்படின்னு நடேசன் பார்த்துக்கிட்டே இருக்காரு. பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது தான் அங்கே வந்து கார் சர்ன்னு வந்து நிற்குது. கார்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து முதல்ல இவங்க 2 பேர் இறங்குறாங்க, நிலாவும் சோழனும். இவனுங்க 2 பேர் வரதுக்கு எதுக்கு இவ்வளோ பில்டப் அப்படின்னு வந்து நடேசன் பேச, அந்த சமயத்தை டக்குன்னு கோமலும் இறங்குறாங்க. கோமல் இறங்குறத பார்த்தோன்னா இங்கே நடேசன் அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாரு. அந்த பக்கம் பல்லவனும் ஷாக் ஆகி இவங்க அப்படிங்கும் போதே வந்து, பல்லவா உன் அம்மா அப்படின்னு வந்து இந்த பக்கம் நிலா சத்தமா சொல்றாங்க. சொன்ன உடனே அப்படி பல்லவன் கண்ணெல்லாம் கலங்கிடுது. ஆராரிராரோ பாட்டெல்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக்ல போட்டு எல்லாம் ஷாக் ஆகிட்டு இருக்கிற சமயத்துல நடேசன் வந்து அந்த சவுண்டு அந்த ஃபீலிங்கை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ற மாதிரி ஒரு செம்பை தூக்கி விசிறி எறிகிறாரு. தந்தன நம்ம அந்த செம்பு உருண்டு போகும்பொழுதே வந்து, இவ்வளவு எதுக்குறா இங்க கூட்டு வந்தீங்க அப்படின்னா, என்ன சந்தோஷப்படுவீங்கன்னு பார்த்தா இப்படி ஏதோ கோவப்படுறீங்க, ஏன் அவங்க வரக்கூடாது அந்த வீட்டுக்கு அப்படின்னு வந்து பேசும்பொழுது, தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க, நான் எத்தனை தடவை சொன்னேன் அவளை போய் தேடாத அவளை பார்க்காதன்ட்டு அப்படின்னா வந்து, இல்ல ஏன் என்ன இருக்கு, பல்லவனோட அம்மா, பல்லவன் எத்தனை தான் அவங்க அம்மாவுக்காக ஏங்கி இருப்பான் அப்படிங்கும் போது பெரிய ஏங்கி கிழிச்சான், என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாம எவ்வளவு பெரிய முட்டாத்தனத்தை பண்ணிட்டு இருக்கீங்க, பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு கோவமா அவர் கிளம்பி வந்து, என்னமோ பண்ணுங்க ஆனா பட்டதுக்கு அப்புறம் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு கிளம்பி போறாங்க. இவங்க அப்படியே ஒண்ணுமே அப்படியே பாவமா முகத்தை வச்சுட்டு டக்குன்னு இந்த பக்கம் போய் பல்லவனை போய் கட்டி பிடிச்சு, டேய் பல்லவா அப்படின்னு நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டு அவர் கூட சேர்ந்து உள்ளார போக, எங்க அம்மா அப்படின்னு பல்லவன் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்காரு. கண்ணெல்லாம் கலங்கி அவங்களை உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு அப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க எல்லாத்தையும் ஒருத்தர் பார்த்து, நீ பாண்டியன் தானே,
நீ சேரன் தானே, எனக்கு எல்லாரையும் ஞாபகத்தை இருக்கு, ஆனா அப்ப அவசரமா போக வேண்டியதுனால உங்களை அதுக்கப்புறம் பார்க்க வரவே முடியல, நானும் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னு வந்து சொல்ல, என்னதான் ஆச்சு அப்படின்னு திருப்பி பாண்டியனும் கேட்கிறாரு. அதெல்லாம் தெரிய வேண்டிய போது தெரிஞ்சுக்கலாம்ப்பா, அதெல்லாம் எதுக்கு இப்போ அப்படின்னு வந்து பேச நடேசன் ஃபுல்லா போய் பார்ல போய் குடிச்சு தள்ளிட்டு இருக்காரு, என்ன பண்றதுன்னு தெரியாம அவரு. இந்த சமயத்துல தான் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா சந்தா வராங்க. இப்பதான் ஒரு பெரிய ட்விஸ்டே காத்துக்கிட்டு இருக்கு. சந்தா வந்து டக்குன்னு வந்து என்ன கதவை தட்டின உடனே உள்ளா சந்தா அப்படிங்கும் போதே சந்தா நமஸ்தே ஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி அவங்க காலில் விழுந்துட்டு நிமிந்து பார்த்தா கோமல் முகத்தை அப்படியே ஒரு ஷாக் தெரியுது. இந்த பக்கம் சந்தா முக ஷாக். இவங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து டக்குன்னு வந்து ஏதோ ஹிந்தியில மாத்தி பேச ஆரம்பிச்சிடறாங்க. இவங்க பேசிட்டு வந்து கோவமா அப்படியே வெளில வந்துடுறாங்க. அப்படியே ஒரு மாதிரி தலையெல்லாம் பிடிச்சிட்டு கோவமா வெளில வந்தோடனே டக்குன்னு வந்து வெளில வந்துட்டு என்னப்பாச்சு என்னாச்சு அப்படின்னா, இவங்க யாரு, இவங்கள எதுக்கு வீட்டுல விட்டீங்கோ அப்படின்னா வந்து இல்ல அவங்கதான் வந்து பல்லவனோட அம்மா அப்படின்னா, ஐயோ இவங்க ஒரு பெரிய திருடி, இவங்க வந்து நார்த் இந்தியால இருந்து இங்க வந்து எங்க சொந்தக்காரங்க தான் இவங்க வந்து அங்கேயே ரொம்ப திருட்டு வேலை எல்லாம் பண்ணி அவங்களையும் அவங்க கூடவே ஒருத்தவங்க வச்சு சுத்தி 2 பேர் சேர்ந்தா திருடுவாங்க. அவர் அங்க இருந்து துரத்தி விட்டாங்க. இங்க வந்த போது வந்து கடைசியில என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து ஒரு லாரிக்காரரை பார்த்து அவர் கூட வந்து அவர் வாழ்க்கை கொடுத்து வச்சிருந்திருக்காரு. ஆனா அவர் வீட்டுல இருந்துகிட்டே அந்த பழைய லவர் வந்ததுக்கு அப்புறமா அவங்க கூட சேர்ந்து 2 பேரும் நிறைய திருட்டு வேலை பண்ணி திருடி இருக்காங்க. திருடி மாட்டி பிரச்சனையாகி கடைசியில அந்த பழியே வந்து இவர் மேல விழுந்துருச்சு. திருட்டு பழி வேற இவர் மேல விழுந்துருச்சு. அவங்க வந்து பணத்தை நகையெல்லாம் திருடிட்டு ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க ஊருக்கே திருப்பி வந்தாங்க. எங்க ஊர் எல்லாம் அடிச்சு துரத்திட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கேதான் எங்கேயோ இருக்காங்க, எங்க இருக்காங்கன்னு தெரியலன்னு சொன்னாங்க. இவங்களுடைய வேலையே திருடுறதுதான். இப்போ கொஞ்ச நாளா வந்து ஏதோ வீட்டு வேலை செய்யறாங்க, ஏன்னா வந்து இப்பெல்லாம் முன்ன மாதிரி திருட முடியல அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. என் பையா கூட உங்களுக்கு நல்லா தெரியும், இவங்க வந்து எனக்கு எப்படி பார்த்தாலும் அத்தை முறை தான் வேணும், எனக்கு அத்தை மாதிரி எனக்கு அவங்க அப்படின்னு சொல்ல, திருடுவாங்களா அப்படின்னு கேட்டு ஷாக் ஆகி ஒருத்தர் சோழன் பார்க்க இது பண்ணி பார்க்க, ஆமா வீட்டுல இருக்கும் போதே திருடுவாங்க, எல்லா திருட்டுத்தன எல்லாம் பண்ணிருக்காங்க. ஈவன் ஒரு வீட்டுல திருட போகும்போது ஏதோ அசம்பாவிதம் நடந்து ஒருத்தங்க இறந்ததா சொல்லுவாங்க அப்படிங்கும் போது இன்னும் ஷாக் ஆகுது. அந்த இறந்ததா சொன்ன வீடு ஒருவேளை நடேசனோட வீடு தானா? நடேசனுடைய முதல் மனைவி இறந்தது காரணம் இந்த 2வது மனைவி தானா? இவங்க மனைவியே கிடையாது, இவங்க வீட்டுல வந்து சரி பாவன் அவர் தங்க வச்சிருந்தாரா? அப்ப பல்லவனுடைய அம்மா வந்து இவங்க தானா? பல்லவனோட அப்பா அவரா? நடேசன் இல்லையா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கிறதுக்கு இப்படி கதை போறது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன் தான் இது. சோ இது நடக்குமா நடக்காதா, இல்ல கதையை வேற எப்படி கொண்டு போறாங்க? இவங்க 2 பேர் பிரியறது கண்டிப்பா நடேசன் பக்கம் காரணம் இல்லாம கோமல் பக்கம் தான் காரணமா இருக்க போகுது. நம்ம எல்லாருமே நடேசனை தப்பா நினைச்சிட்டு இருக்கும் போது கடைசியில தப்பு செஞ்சது கோமலாவா இருக்க போறாங்க. வாழ்க்கை விளையாடிடுச்சுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்க போகுது. அந்த விஷயம் சந்தா மூலமா வெளில வந்து அதுக்கப்புறமா வந்து இங்க அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? இவங்க வந்து கொஞ்ச நாள் மட்டும் தான் இருக்க போறாங்களா? இந்த கேரக்டர் இங்க இருந்து பாண்டியனுக்காக பணம் எடுத்து வச்சிருக்காங்கல்ல, அந்த கடையை லீஸ் எடுக்கிறதுக்கு, அந்த பணத்தை தூக்கி தான் கடன் அடைக்கிறதுக்காக திருடிட்டு போய் ரொம்ப சுயநலமான ஒரு ஆளா இருக்க போறாங்க, கொஞ்சம் வில்லத்தனமான ஆள் அப்படின்னு கதை போதா அப்படிங்கிறத பார்க்கணும். பாசத்துல அப்படியே மயங்குண்டு இப்ப வந்து இவங்க எல்லாம் வந்து அந்த விஷயத்தை கரெக்டா நோட் பண்ணாம இருந்து கடைசியில இப்ப இந்த சந்தா சொன்னதுக்கு அப்புறம் தான் புரிய வரப்போதாங்கிறத பார்க்கலாம். நீங்க இந்த ப்ரொடிக்ஷனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த கோமல் நல்லவங்களா இருப்பாங்களா? என்ன தோணுது உங்களுக்கு? எதனால அவங்க பிரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் சொல்லிட்டு நம்ம இடம்பொருள் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல இன்னும் மற்ற ப்ரெடிக்ஷன்ஸையும் பார்த்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப்பும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.